சிறப்பு செய்து கொண்டிருக்கும் மாவட்ட துணை ஆட்சியர் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு தலைமை பொறுப்பில் ஏற்றிருக்கும் வீர பாலச்சந்திரன் ஐயா அவர்களே மற்றும் இதற்கு முன்னால் சிறப்புரையாற்றிய அனைவர்களே மற்றும் கல்விக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட பாலு காமராஜர் ஐயா சந்திரி ஐயா அவர்களே மற்றும் ஆசிரியர் பெருமக்களே வெற்றியாளர்களே வருங்கால வெற்றியாளர்களே அனைவருக்கும் அன்னையினுடைய அன்பு வணக்கங்கள். பொதுவாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும்னா அதுக்கு ஒரு நம்ம லட்சியத்தை எடுத்துக்கணும். ஏற்கனவே துணை மாவட்ட ஆட்சியர் சொன்னாங்க, அதாவது எந்தெந்த தவறு செய்யணும் அப்படின்றத குறிச்சு வச்சுக்கிற சொன்னாங்க. அது ஒரு ஆணித்தரமான ஒரு வார்த்தை. உன்னுடைய தவறை நீ நெக்லெக்ட் பண்ணாலே உன்னுடைய சக்சஸ் முன்னாடி நிற்கும். பொதுவாக வாழ்க்கையில ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட, உங்களுடைய சகோதரர்களுக்கோ உங்களுடைய உடன்பிறப்புகளுடைய சகோதரர்களுக்கோ உறவினர்களுக்கோ கிடைக்காத ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பை சரியா நீங்க பயன்படுத்தணும். ஏன்னா உங்களுடைய பெற்றோர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. அந்த வாய்ப்பை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்ற நல்ல எண்ணத்துல தான் உங்களை படிக்க வைக்கிறாங்க. அந்த வாய்ப்பை சரியா நீங்க பயன்படுத்தணும். வாய்ப்புகள் எல்லாரும் கிடைக்காது. அந்த கிடைச்ச வாய்ப்பை சரியா பயன்படுத்துறவங்க ரொம்ப குறைவான நபர்கள். உதாரணத்துக்கு எத்தனையோ துறையில உயர்ந்தவங்க இருப்பாங்க. தன்னுடைய மகனை உடனடியாக அந்த துறைக்கு கொண்டு வருவாங்க. இன்ட்ரோடியூஸ் ஆகலாம், பட் ஸ்டேட் பண்ண முடியாது. யாருமே தன்னுடைய மகனோ உயர்ந்தவோ அந்த துறையில இருந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம், பட் ஸ்டேட் பண்றது நிலையா நிற்கிறது கஷ்டம். அதுக்கு காரணம் என்ன? தன்னுடைய அந்த முயற்சியோ தன்னுடைய அறிவை அப்டேட் செய்யாம இருக்கிறத காரணம். அதனால உங்களுக்கு உங்களுடைய உறவினருக்கு சகோதரருக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதை பயன்படுத்திட்டு இந்த இதுல இருந்து வெற்றி பெறுங்க. அடுத்தபடியா முயற்சி இல்லாத எதுவுமே எந்த ஒரு காரியமே சக்சஸ் ஆகாது. முயற்சி பயிற்சி ஈக்குவல் டு வெற்றி. இது ரெண்டு தான் தாரக மந்திரம். முயற்சி பயிற்சி ஈக்குவல் டு வெற்றி. இது ரெண்டு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ஒளிமயமா இருக்கும். முயற்சி இல்லைன்னா அதாவது சின்ன ஒரு முன்னாடி ஐயா மருத்துவர் ஐயா சொன்னாங்க, எறும்பு பத்தி சொன்னாங்க. தன்னை விட 8 மடங்கு அதிகமான எடை தூக்கக்கூடிய வலிமை வாய்ந்தது எறும்பு. தன்னை விட 8 மடங்கு அதிகமான எடையை தூக்கக்கூடிய ஒரு வலிமை வாய்ந்தது எறும்பு. அந்த மழை காலத்துல பாத்தீங்கன்னா அந்த எறும்பு என்ன செய்யும்னா, மழை காலத்துல எல்லா உணவுமே நமக்கு போயிடும். ஆனா அந்த கொத்தமல்லி விதை இருப்பாங்க, கொத்தமல்லி விதையை மட்டும் எப்படி போட்டாலும் முளைக்கக்கூடிய ஒரு விதை கொத்தமல்லி விதை. வெயிலே முளைக்கும், மண்ணிலையும் சாதாரண சின்ன தண்ணி இருந்தாலும் அது லேசான ஈரக்காற்று பட்டாலுமே அது முளைக்கும். அந்த கொத்தமல்லி விதைய 4-5 உடைச்சு போட்டா கூட முளைக்கும். அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. அந்த எறும்பு என்ன செய்யுமா, இதை நம்ம உணவா பயன்படுத்தணும் அப்படின்ற காரணத்துக்காக ஒரு கொத்தமல்லி விதை எப்படி இருக்கு உங்களுக்கு ரொம்ப சொன்னார். அதை 8-16 உடைச்சு சேர்த்து வைக்குமா, உழைக்கப்படாத காரணம் என்ன? அதனுடைய மதிநுட்பம். ஓரறிவு படைச்ச எறும்பு. எறும்புக்கு எத்தனை அறிவு படிச்சுட்டீங்களா? ஊர்வன ஓரறிவு, மரத்துக்கு மரம்னா 2 அறிவு, மனிதருக்கு அந்த வகையில் மனிதருக்கு மட்டும் 6 அறிவுன்னு சொல்லணும்ல. ஓரறிவு படைச்ச எறும்புக்கு அவ்வளவு தன்னுடைய வாழ்க்கையை எப்படி தீர்மானிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை இருக்கும் போது நமக்கு எல்லா வசதிகளும் இருந்து ஏன் நம்ம செய்யக்கூடாது? இதை ஒரு நிமிஷம் யோசிக்க, புரியுதுங்களா? அடுத்தபடியா அதாவது பயிற்சி இல்லைன்னா உங்களால் ஒன்றுமே சாதிக்க முடியாது. ஒரு சின்ன வழக்கம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம். உலகத்துல மிக சிறந்த தற்காப்பு கலையை கற்றுக்கொண்ட புரூஸ்லி கேள்விப்பட்டிருக்கீங்க? புரூஸ்லினாலே தெரியும், நல்ல ஒரு சிறந்த தற்காப்பு கலை வல்லுநர். யாரும் எதிரிய 10 நிமிஷத்துல இவர் இப்படியா ஈஸியா ஜெயிக்கலாம் அப்படின்ற எண்ணத்துல ஒரு சிறப்பான ஒரு அனுபவம் பண்றவர். புரூஸ்லினால ஒரு பயம், அந்த அளவுக்கு ஒரு திறமையானவர். அவர்கிட்ட சொல்றாங்க, நாளைக்கு ஒரு போட்டி நடக்குது, 2 பேர் வர்றாங்க. அதை நீங்க யாரோட முதல்ல சண்டை போடுறீங்களோ போடணும். ஆனா 2 பேரோட மோதணும்
அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே என்ன பண்றாங்க, அந்த 2 பேரும் வந்து ஒரு லாட்ஜில் தங்கியிருக்காங்க. ப்ரூஸ்லியும் ஒரு லாட்ஜில் தங்கியிருக்காரு. தங்கி ஒருத்தர் மட்டும் அப்டேட் பண்ணணும்ல. இப்போ ஒருத்தர் எதிரி யாரு, அவருடைய பயோடேட்டா என்ன அப்படின்னு சேகரிப்பாங்க. ஒரு விளையாட்டு எந்த ஒரு இருந்தாலும் சேகரிக்கணும். நமக்கு அதுதான் ஒரு தேர்வு எப்படி சேகரிக்கிறோமோ அதே மாதிரி ப்ரூஸ்லியை பத்தி தகவலை பூரா அந்த 2 பேர் சேகரிக்கிறாங்க. அந்த 2 பேரை பத்தி தகவலை பூரா யாரு, ப்ரூஸ்லி சேகரிக்கிறாரு. சேகரிச்சு மரணம் போட்டி தொடங்குது. அப்ப வந்து ப்ரூஸ்லிட்ட கேட்கிறாங்க, இந்த 2 பேர்ல யாரை ஜெயிக்க, யாரு முதல்ல மோதுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ப்ரூஸ்லி சொல்றாரு, நான் வந்து 2ஆம் நம்பரோட மோதுறேன். ஏன் 2ஆம் நம்பரோட மோதுறீங்க? முதல் நபர் வந்து ஒரே ஒரு வித்தையை தான் கத்தவர். ஒரே ஒரு வித்தையை தான் கத்தவர். இவர் வந்து 1000 வித்தையை கத்தவர். ஏன் இவரோட மோதுறீங்க அப்படின்றது ப்ரூஸ்லி சொல்லக்கூடிய வார்த்தை. இந்த 2ஆம் நபர் வந்து 1000 வித்தையை கத்தவர். ஆனா முதலாம் நபர் ஒரே வித்தையை 1000 வட்டம் பயிற்சி பண்ணவர். ஒரே வித்தைய 1000 வட்டம் பயிற்சி பண்ணாரு. அவரை எனக்கு ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். பாருங்க, இவர் வந்து 1000 முறை ஒரு வித்தையை கத்தவர். இவர் வந்து 1000 வித்தையை கத்தவர். ஒரே ஒரு வட்டத்தை கத்துப்பாரு. அவரை ஈஸியா ஜெயிச்சிருந்தேன். அதனால பயிற்சி வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது எந்த அளவுக்கு உணர்ந்திருக்காரு. ஏன் சொல்லணும்னு கேட்டா, பயிற்சினா உன்னுடைய பயிற்சி இல்லைன்னா உன்னால சாதிக்கவே முடியாது. ஒரு சின்ன வேலைக்கு கூட எந்த ஒரு இதுக்கு போறதுனால அதை வந்து வழக்கமா செய்யக்கூடியங்க. நம்ம பெண்கள்லாம் இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். நாளைக்கு என்ன சமையல் பண்ணணும் அப்படின்றத ஒரு மைண்ட்ல ஒரு ஓட்டம் ஓட்டிட்டு அந்த களத்துல இறங்குவோம். மைண்ட்ல ஒரு ஓட்டம் ஓட்டிட்டு அப்புறமேலுக்கு அந்த களத்துல இறங்கி அதுக்கான பயிற்சி என்னென்ன செஞ்ச ஒரு பண்ணுவோம். அதே மாதிரி அந்த ப்ரூஸ்லி எப்படி நினைச்சுக்குவாங்க ஒரே ஒரு வித்தைன்னு சொல்லி. அப்ப அந்த பயிற்சியினுடைய முக்கியத்துவம் தெரியுதா? பயிற்சி எடுத்துக்கிட்டே ஒவ்வொரு வட்டமும் என்ன அப்படி அதை என்ன நெகட்டிவ் பண்றேன்னு உன்னுடைய தவறு நாளுக்கு நாள் நீங்க உடைய வெற்றி தாராளமா வந்து நிற்கும். இன்னைக்கு வெற்றி பெற்றவங்களாம் இன்னைக்கு தேர்வு எழுதி இன்னைக்கு வரல. ஒரு நீங்க இப்ப பேப்பர்ல படிச்சிருப்பீங்க, 25 வயசுல கலெக்டர் ஆனாங்க, 24 வயசுல டிஎஸ்பி ஆனாங்க, 26 வயசுல எஸ்பி ஆனாங்க. எடுத்த உடனே 26 வயசுல இருந்து அவங்க வரல. 16 வயசுல இருந்து அவங்க வீட்டுல தூக்கம் போடுறாங்க. 16 வயசுல இருந்து அவங்க தூக்கம் போடுறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் இதுக்குன்னே போங்க அப்படின்றத கரெக்டா தீர்மானம் பண்றாங்க. அப்புறமேலே என்ன பண்றாங்க, அதுக்குரிய முயற்சியை எடுத்து இடத்துல வர தடைகளை பூரா உடைச்சு கரெக்டா கடத்துக்கு முதல் தேர்வை சக்சஸ் பண்றாங்க. அந்த முதல் தேர்வு எழுதுறதுக்கு முன்னாடியே ஏற்கனவே எழுதின தேர்வுகளை பல தேர்வு இவங்களா தன் முயற்சியோட எடுத்துக்கிட்டு போனதாலதான் முதல் தேர்வே சக்சஸ் ஆகும். அதனால வெற்றி என்பது வந்து உங்க கையில தான் இருக்கு. அதாவது ஒரு வட்டம் தோல்வி அடைச்சிட்டோமா அதோட வந்து நிக்கிறது கிடையாது. எப்போ ஒருத்தர் வந்து ஒருத்தருக்கு எப்ப தோல்வி வருதுன்னா, அதாவது முயற்சி எடுக்காம இருக்கிறான் பாருங்க, அவனுக்கு தான் தோல்வி. நீ தொடர்ந்து முயற்சி பண்ண ஆட்டோமேட்டிக்கா உனக்கு வந்து வெற்றி வரும். வெற்றின்றது வெகு தூரம் கிடையாது, உன் கையில தான் இருக்கு. ஏன், எதுக்கு, எப்படி அப்படின்ற ஒவ்வொரு நிமிஷமும் சிந்தனைகளை பூரா நம்ம ஆட்டோமேட்டிக்கா கற்றுக்கிட்டோம்னா நமக்கு வந்து இலகுவான வெற்றி கிடைக்கும். அதாவது ஒவ்வொரு நிமிஷம் உன்னை கடந்து ஒரு வயசு ஒவ்வொரு நாளும் கூடி போய்கிட்டே இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுடைய உறவினருக்கு பதில் சொல்ல வேண்டிய காலகட்டத்தில் இருக்கு. நீங்க என்ன செய்யறீங்க? நீங்க மட்டும் இல்ல, உங்களுடைய உறவினர், அம்மா அப்பா பெற்றோர் எல்லாம் பெற்றேன். உங்க மகன் என்ன செய்யறாங்க, உங்க பேச்சு என்ன செய்யறாங்க, அதுக்கெல்லாம் பதில் சொல்றாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. 26 வயசுல 25 வயசுல தங்களுடைய கடமையை முடிக்கிறத நிப்பாட்டிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்துருந்தாங்கன்னா அதை எப்படி பயன்படுத்தணும் நீ தான் யோசிக்கணும். இந்த வாய்ப்பை அவங்க அம்மா அப்பா கொடுத்துருந்தாங்கன்னா இவங்க என்ன உங்களை பெரிய பதவியில் இருப்பாங்க, அவங்களுக்கு கிடைக்கல, உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. புரியுதுங்களா? அதனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சரியா பயன்படுத்துங்க. முறையான முயற்சி எடுங்க. அதாவது பயிற்சி, அதை காட்டும் பயிற்சி இல்லாதது பலனே கிடைக்கும். பயிற்சி இல்லாதது எதுவுமே பலன் கிடைக்காது. பயிற்சிங்க தொடர்ந்து எடு. என்னடா இருக்கோ எதுல உங்களுடைய சந்தேகத்தை நாளுக்கு நாள் அது எப்படி இது எப்படி அதை எப்படி தொடர்ந்து கேட்டாங்க உன்னுடைய வெற்றி வந்து பக்கத்தில் நிற்கும். இல்லைன்னா
அதாவது இந்த தேர்வுல நீ 20 மார்க் எடுப்ப, அடுத்த தேர்வுல 25 ஆகும், அடுத்த தேர்வுல 40 ஆகும், அடுத்து ஒரு 10 ஆகும். உன்னுடைய மனசு வந்து தளரக்கூடாது. உன்னுடைய முயற்சி தொடர்ந்து போயிட்டே இருக்கு. ஒரு பாதையில போயிட்டே இருக்குன்னா எடுத்தோடனே எல்லாமே இருக்கு. ஒரு இடத்துல கல் இருக்கும், முள் இருக்கும், பல்ல இருக்கும், ஒரு இடத்துல ஜம்ப் பண்ணணும், அடுத்து ஒரு இடத்துல நல்ல எளிமையான ரோடு இருக்கும். எல்லாம் கடந்தானே போறோம். அதே மாதிரி உன்னுடைய இலக்கை வந்து சரியா தீர்மானிக்க, வெற்றி வந்து கரெக்டா இருக்கும். எதுவுமே உங்களை கடந்து போகவே போகாது. ஒரு அதாவது வெற்றியாளர்கள் சிந்தனைகள்லாம் தொடர்ந்து படிக்க. ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு மனுஷனை கெடுக்கக்கூடிய அத்தனை விஷயமும் இன்றைய காலகட்டத்தில் நம்மளை கெடுக்கக்கூடிய அத்தனை விஷயமும் நிகழ்வுகளும் நம்ம கண் முன்னாடி வந்துகிட்டே இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா அது டிவி மூலியமாகவோ, விளையாட்டு மூலியமாகவோ, நிகழ்ச்சிகள் மூலியமாகவோ, ஏதோ ஒரு சம்பவங்கள் மூலியமா வந்துகிட்டே இருக்கு. அதுல உனக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்க. அதுல நமக்கு என்ன, இதனால என்ன பிரயோஜனம்? ஒருத்தரை பார்த்தோம்னா ஒரு படிக்கிற ஸ்டூடெண்ட் சாதாரண என்ன வித்தியாசம் இருக்கா? ஒரு ஆள் பேசுற 4 வந்து அதை கரெக்டா ஐடி பண்ணணும். இதனால அந்த விஷயத்தை நமக்கு தேவை. புரியுதுங்களா? ஒரு கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குன்னா எது நல்ல படம் கெட்ட படம் டாக்டர் சில நேரத்துல அதை தேர்ந்தெடுக்கிறோம்ல, அது மாதிரி ஒரு முறை பேசுறாங்க. இந்த இதை நமக்கு தேவை. மிச்சது கூட பேசு, அதை மட்டும் எடுத்து நம்ம வந்து நம்ம வாழ்க்கைக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத ஒரு கரெக்டா ஆணித்தரமா வச்சுக்கணும். அப்பதான் வாழ்க்கையில நீங்க வந்து தொடர்ந்து அதாவது அடுத்த லெவலுக்கு போக முடியும். அதாவது சீன பழமொழி இருக்கு, வெற்றி என்பது தோல்வி என்பது உன்னை துரத்துவதெல்லாம் வெற்றியை நோக்கி ஓட வேண்டும் என்பதற்காக. தோல்விகள் உன்னை துரத்துவதெல்லாம் நீ வெற்றியை நோக்கி ஓட வேண்டும் என்பதற்காக. நீ தொடர்ந்து ஓடு. உன்னுடைய இலக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வரும். சொந்தக்கார அவங்க பேசிட்டு போறாங்க, உறவினர் அவங்க பேசிட்டு போறாங்க, அதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. நீங்க வந்து உங்க வேலையை மட்டும் பாருங்க. இப்ப பெற்றோர்கள் இருப்பீங்க, எல்லா பத்தியும் பெற்றோர் மாணவர்களை பார்த்தா பெற்றோர்களுக்கு ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். நம்முடைய குழந்தைகளை பத்தி 1000 என்ன வேணாலும் சொல்லலாம், அவங்களுக்கு தனியா ஒரு வாய்ப்பை மட்டும் ஏற்படுத்தி அது மட்டும் போதும். ஒரு சின்ன நிகழ்வு அதை மட்டும் சொல்லி நான் முடிச்சிடறேன். என்னன்னு கேட்டா, நானும் என்னுடைய நண்பரும் அதாவது நிலக்கோட்டையிலிருந்து மதுரைக்கு பயணம் போய்கிட்டே இருந்தோம். நானும் நண்பரும் நிலக்கோட்டை பயணம் போய்கிட்டே இருந்தோம். அப்போதைக்கு ரீசெண்டா நடந்தது. அப்போ வந்து ஒருத்தர் அவங்க நண்பர் இந்த இந்தியா பாகிஸ்தான் போற பத்தி என்னங்க, அவங்ககிட்ட என்ன ஆயுதம் இருக்கு, நம்மகிட்ட என்ன ஆயுதம் இருக்கு அப்படின்ற பத்தி கேட்டாரு. என்னுடைய பழக்கம் என்னன்னா, யாராவது கேட்டாலும் எதுவும் சொல்லுவேன். ஏன்னு கேட்டா, ஒருத்தர் வந்து கேட்கிறாருன்னா அப்பதான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாரு என்ற எண்ணத்தினால்தான் அவர்கிட்ட மாறாது. நம்மளால முடிஞ்சதா அவருக்கு சொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அது நம்ம சின்ன வயசுல இருக்கு. அவர் வந்து ஒரு சார் என்ன சார் தான் சொல்லுங்க சார், சொல்லுங்க சார், எனக்கு ஒன்றும் இல்லை, நம்ம நாடு ஜெயிக்குமா தோணுமா அப்படிலாம் கேட்டார். போனதுக்கு தெரிஞ்சுக்க 40 நிமிஷம் ஆகும். நிலக்கோட்டையிலிருந்து மதுரைக்கு போகிறதுக்கு 40 நிமிஷம் ஆகும். சரி, 40 நிமிஷம் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அப்படியே சார் இந்த மாதிரி சார் நம்மகிட்ட ஒரு ரூல்ஸ் இருக்கு, அவங்ககிட்ட இருக்கு, எங்க வேலை போனாங்க, எங்க இருக்கு, ஆபரேஷன் சிந்துனா என்ன, சிந்து நதி ஒப்பந்தம்னா என்ன, அப்புறம் வந்து இந்த சிம்லா ஒப்பந்தம்னா என்ன, எப்படி மீறுறாங்க, அதனால என்ன, போட்டி தேர்வில் எப்படி கேள்வி கேட்கலாம், லாஸ்ட்ல இதுல குரூப்புகளை எப்படி கேட்கலாம், குரூப்புகளை எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே விளாட அப்படியே சொல்லிட்டு போயிட்டு இப்படி போயிட்டே இருக்கும்போது அந்த இதுல பார்த்தா ஒருத்தர் வந்து ஒரு வயசானவர் 80 வயசு இருக்க அதை வந்து பக்கத்து சைடில் உட்காந்துருக்காரு. ஒரு பக்கம் திரும்பி இப்படி இருக்க, ஒரு பக்கம் திரும்பிக்கிட்டு ஒரு பக்கம் வந்து காதை எங்க சைடு கேட்கற மாதிரி சொல்லிட்டு அவர் அதை பார்த்துட்டே இருக்காரு. காது மட்டும் நாங்கள் பேசுறதை கேட்டுக்கிட்டே இருக்கோம். நான் கிட்டத்தட்ட எங்க இந்த விஷயத்தை எங்க கவனிச்சேன்னா, நிலக்கோட்டையிலிருந்து வாடிப்பட்டு போகணும்னு நினைச்சேன். ஏன் எல்லாமே பார்த்து இவர் மட்டும் அவங்கள்ட்ட நம்ம பேசுறதை கேட்டே இருக்காரு. நான் கேட்க போகவே நினைச்சேன். சரி சார், அதனால திருப்பி உட்காந்துருப்பாரு, எனக்கு அதனால அவர் வந்து திரும்பிக்கிடுவார் அப்படின்னு நினைச்சேன். நல்லா காது நல்லா கேட்கிற மாதிரி திருப்பி உட்காந்து கேட்டுக்கிட்டே வந்தாரு. கிட்டத்தட்ட ஒரு நேரம் சமையல் ஒரு போகும்போது எனக்கு டவுட் ஆகி போச்சு. சமையல் ஒரு போகும்போது இந்த பேச்சை மாட்டிட்டு, ஐயா ஒரு பெரியவர், ஐயா வணக்கம் ஐயா, ஏங்க ஐயா அப்படி ஒரு சைடா அப்படியே முடிச்சாச்சு உட்காந்துருக்கீங்க, கொஞ்சம் தண்ணி கூட நல்லா உட்காரலாமா அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு வார்த்தை நெய் செலுக்கு வச்சுட்டேன். அவர் சொன்னாரு, ஐயா எனக்கு இந்த காது கேட்காது, இந்த காது வந்து கேட்காது, இந்த காது வந்து கேட்கணும்,
நீங்க ஏதோ இந்த தேர்வுகளை பத்தி பேசிக்கிறீங்க. என் பேத்தியும் பேரனும் தேர்வு எழுதுறாங்க. நீங்க சொன்னதுல ஏதாவது ஒன்று போய் என் பேத்திக்கு பேரனுக்கு செய்தி கொடுக்குமான்னு செய்தி கொடுக்க முடியுமா அப்படின்ற காரணத்தாங்க உங்க பக்கம் உடைய காலையெல்லாம் திருப்பி அப்படின்னு சொன்னாங்க. எப்படி இருப்பாங்க? 80 வயசுல தன்னுடைய ஒரு செவியை இழந்தவர் தன்னுடைய பேத்திக்கும் பேரனுக்கும் ஏதோ ஒரு விஷயத்தை போய் சேர்த்து நம்மளால முடிஞ்சத தேர்வுக்கு ஒரு ஹெல்ப் எடுத்து நினைக்கிறாரா நினைக்கிறதா? எவ்வளவு ஒரு அருமையான விஷயம் பாருங்க. இதை ஏன் நமக்கு சொல்ல வேண்டாம்? நம்ம பெற்றோர்களால் என்ன செய்யணும்னா நம்மளால முடிஞ்சது அவர் மாதிரி நம்ம செய்யணும். நமக்கு அந்த குழந்தைகளுக்கு பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளுக்கோ இந்த படிக்கிறவங்களுக்கு வாய்ப்புகளை நீங்க கொடுக்கணும். ஒரு சின்ன வேலைகள் நல்லா முக்கியமானது இப்ப படிச்சுட்டு இருக்காங்க. அதாவது இலக்கண தமிழ இலக்கணத்தை படிச்சுட்டு இருப்பாரு. அந்த சமயத்துல பாப்பா இந்த மாவு கொஞ்சம் தள்ளி விட்டுருப்பா, இந்த மாவு கொஞ்சம் தள்ளி விட்டுருப்பா, பாப்பா அந்த கடைக்குள்ள போயிட்டு வந்துடுறியா? இது ஒரு சின்ன வேலை தான். இது ஒரு சின்ன வேலை. இதனால அந்த பிள்ளையோட படிப்பு வரணும். ஆனா கவனம் திசை திரும்பும். அடுத்து அதே குழந்தை அந்த படிப்பை மறுபடியும் படிக்கணும்னா மேல இருந்து வரணும். மேல இருந்து இலக்கணத்தை படிப்படியா படிச்சு அந்த ஸ்டெப்ல இருந்து அதை கற்று அடுத்த ஸ்டெப்புக்கு வரணும். அதனால நீங்களே ஒரு சாப்பிட்டு போடலாம். பாப்பா உங்களுடைய குழந்தைங்க என்ன சொல்லுங்க, ஏப்பா படிக்க போறியா? எப்பப்பா உன்னை கூப்பிட நீ படிக்கிறியா? 2 மணி நேரம் படி. அடுத்து உடைய 2 மணி நேரம் கழிச்சு உன்னை கூப்பிடலாமா அப்படின்னு சொன்னீங்கன்னா தன்னுடைய குழந்தைகளுக்கும் அம்மா நம்ம மேல இவ்வளவு ஒரு கான்பிடண்டா இருக்காங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. உங்களால முடிஞ்சதை தேர்வுக்கு அந்த பிள்ளைக்கு நீங்க இந்த மாதிரி கொடுத்தாலே உங்க அம்மா மேல தன்னுடைய பெற்றோர் மேலையும் பாதுகாவலர் மேலையும் அந்த போட்டித் தேர்வுகளுக்கு அளவுக்கு அதிகமா நம்பிக்கை வரும். நம்ம பெற்றோர் இந்த அளவுக்கு நம்புறாங்களே, நம்முடைய இந்த அளவுக்கு நம்புறாங்க, நமக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும். அவங்களுக்காக செய்ய சொல்றாங்க, நமக்காகத்தான செய்ய சொல்றாங்க, அதையே நம்ம செய்யக்கூடாது அப்படின்றத நீங்க அவங்க நல்லா வச்சுக்கிட்டு இன்னும் உங்களுடைய அந்த படிக்கிற வேலை கூட்டி உங்களுடைய குழந்தைகள் விரைவான அரசு பணிக்கு உடனே போயிடுவாங்க. நம்மளுடைய சின்ன தப்பு தான் அந்த நேரத்தை. நீ படிக்கிறவங்க என்ன சொல்லலாம், அம்மா நான் 2 மணி நேரம் படிக்க போறேன், அதான் 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் எந்த ஒரு வேலையை சொல்லாதீங்கன்னா அடுத்து நீ சொல்லக்கூடிய வேலையை செய்யறேன். சப்போஸ் இடவல்ல எனக்கு படிக்கிறதுல டயர்ட் ஆயிடுச்சுன்னா நானே வரேன், நீ சொல்லக்கூடிய வேலையெல்லாம் செய்யணும். அப்ப நீங்களும் சொன்னீங்க உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்திற்கு புரிதல் அழகா இருக்கும், அருமையான விஷயமா இருக்கும். உங்களுடைய வெற்றி அவங்க ஒவ்வொரு நாள் எதிர்பார்த்து இருப்பாங்க. ஒரு குடும்பம்னா ஏன்னா நான் பார்த்துருக்கேன் ஒரு சில குடும்பத்துல நம்மளாம் என்ன செய்வோம், ஒரு குடும்பத்துல என்ன பேசிட்டு இருப்போம். ஒரு குடும்பத்துல ஒருத்தருடைய வெற்றிக்கு எந்த அளவுக்கு உதவுறாங்கன்றது ஒரு சின்ன உதாரணம். நம்மளாம் குடும்பத்தில் என்ன பேசி பேசுவோம், டிவியை பத்தி, பிள்ளைய படிச்சுட்டு இருக்கா ஒரு தனியா ஒரு கார் ஒரு கதை ஒரு பூட்டி போட்டு பாப்பா நீ படி, மகனே நீ படி அப்படின்னு நம்ம ஏதாவது சொந்தக்காரரை பற்றி பேசுவோம், அதை பற்றி பேசுவோம், ஏதாவது வித்தியாச செய்முறை ஏதோ பற்றி பேசுவோம். ஆனா ஒரு குடும்பத்துக்கு நான் உங்களுடைய நண்பரோட குடும்பத்துக்கு ஒருத்தர் போயிருந்தேன், பெரிய குளத்துல நண்பரோட வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டுக்குள்ள பேசுற அவர் உள்ள போயிட்டாரு, அவர் உள்ள போயிட்டாரு. நான் வெளியே நின்னேன். நான் வெளியவே நின்னேன். ஏன்னா அவங்களுடைய பேச்சை பார்த்தா எனக்கு அப்படியே ஒரு மாதிரியா இருந்துச்சு. எப்படி கேட்டா சின்ன குழந்தைய அந்த பையன் அம்மா கத்திரிக்காய்க்கு என்னமா கிளீஸு அப்படின்னு கேட்கிறான் குழந்தை. அவரோட அண்ணன் சொல்றாரு புரிஞ்சாருமா, அதே அக்கா சரிப்பா அந்த கத்திரிக்காய்க்கு விளையுது தெரியுமா அப்படின்னா அதுக்கு அவங்க அம்மா ஆன்சர் சொல்றாங்க. அதுக்கு உள்ள இருந்த அவர் பெரியப்பா என்ன சொல்றாரு, இந்த கத்திரிக்காய் என்னென்ன நோய் தாக்கும் தெரியுமா? உடனே அதுக்கு அந்த நோய் பூரா அவருக்கு சொல்றாரு. இந்த கத்திரிக்காய் எவ்வளவு எக்ஸ்போர்ட் பண்றாங்க தெரியுமா அப்படிங்கிறது அம்மான்னு சொல்றாங்க. நம்ம ஃப்ரெண்ட் இல்ல, அவர் ஓரளவு தெரிஞ்சவர். இந்த கத்திரிக்காய் யாராவது எக்ஸ்போர்ட் பண்றாங்க தெரியுமா அப்படின்னு எல்லா பேரும் சொல்றாங்க. அப்போ இந்த இதோட கத்திரிக்காயோட மரபணு மாற்றம் தெரியுமா? பீட்டி கத்திரிக்காய் வந்திருக்கேன், இதை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறாங்க. சரி, அதை பத்தி சொல்றாங்க. அப்படிங்கும்போது
அந்த குடும்பம் வந்து எந்த அளவுக்கு ஒரு இதை பத்தி பாடத்தை இன்வால்வா இருக்காங்க பாருங்க. அதனால உங்களால முடிஞ்சது குழந்தைகளுக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லி அனைவருக்கும் விரைவான வெற்றியை பெறுவதற்கு வாய்ப்புகள் வழங்கிய அன்னை நகராமி அவர்களுக்கு நன்றி என்று கூறி விடைபெறுகிறேன்.